வெல்கம் ஆல். 5ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம். இயல் 3 இயற்கை. தப்பிப்பிழைத்த மான். ஒவ்வொரு இயல்லையும் பாடல், பாடம், கதை, இலக்கணம் அப்படிங்கிற 4 பகுதிகள் கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நாம் பார்க்க போகிறது கதை பகுதி, தப்பிப்பிழைத்த மான். துணைப்பாடல். கா கா காகம் கரைந்து தன் நண்பனான மானை தேடியபடி அழைத்தது. இதோ வந்து விட்டேன் என்று கூறியபடி துள்ளி குதித்து ஓடி வந்தது மான். காகம். நண்பா, நலமாக இருக்கிறாயா? மான். ஏதோ இருக்கிறேன் நண்பா. காகம். குரலில் உற்சாகமில்லையே, ஏன் சோர்வாக பேசுகிறாய்? மான். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. காகம். என்னோடு வா, உனக்கு புல்லுள்ள இடங்களை காட்டுகிறேன். அங்கு நீ வயிறார புல்லை மேயலாம். மான். நீ என்மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய். தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களை கண்டறிந்து வந்து என்னிடம் கூறுகிறாய். நன்றி நண்பா. இந்த கதையில் காகமும் மானும் நண்பர்களாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன நடைபெறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நமக்கு இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. காகம். நன்றியெல்லாம் கூற தேவையில்லை. எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன். நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள். ஒருவருக்கொருவர் உதவியாய் இருப்பது இது ஒன்றும் புதிதல்லவே. 2 பேரும் பேசிக்கிறாங்க. நன்றிலாம் சொல்ல வேணாம்னு சொல்லிடுச்சு. புல் இருக்கிற இடமா இந்த காகம் பார்த்துட்டு வந்து மான்கிட்ட சொல்லுது. மான் புல்லை மேய்ஞ்சு தன்னுடைய பசியை ஆற்றிக்குது. அந்த மாதிரி செய்யும்போது காகத்துக்கு சோர்வான நேரத்தில் மான் மீது அமர்ந்து பயணம் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நண்பர்களுக்குள்ள நன்றிலாம் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காகம் நமக்கு சொல்லு. மான். சரி நண்பா, பேசிக்கொண்டே நெடுந்தூரம் வந்துவிட்டோம். இங்கேயே இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்வோம். பேசிகிட்டு இருக்கிறதுனால நேரம் போயிடுச்சு, அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளுடைய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மான் சொல்லுது. காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள்கள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது. தன் மனதிற்குள் கொழு கொழுவென இருக்கும் இந்த மானை நாம் எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும். அதற்கு எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும். அப்போதுதான் மானை இரையாக்க முடியும் என எண்ணியது. மான் பாருங்க எப்படி நல்ல கொழு கொழுன்னு இருக்கு இல்லையா? இதை பார்த்ததும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நரி என்ன நினைக்குதான், இதை நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குதான். அதனுடைய எண்ணம் நிறைவேறிச்சா அப்படிங்கிறத கதையில் பார்க்கலாம். நரி. என்ன தோழர்களே, எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறீர்கள். என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா? நரி தந்திரமாக பேச்சு கொடுத்து அதையும் நண்பனாக ஏற்றுக்க சொல்லுது. மான். அதற்கு என்ன, இன்று முதல் நீயும் எங்கள் நண்பனாக எங்களோடு சேர்ந்திருக்கலாம். சரி சரி வா, நீயும் நண்பனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு மான். நரி. நன்றி. காகம். சரி, நேரமாகிவிட்டது, இருப்பிடம் செல்லலாம். நரி தன் இருப்பிடம் நோக்கி சென்று விடுகிறது. காகம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. வாங்க அவங்கவுங்க இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் நரி அதனுடைய இருப்பிடம் நோக்கி போயிடுச்சு. காகம். நண்பா, யாரையும் சீக்கிரமாக நம்பிவிடாதே, அது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி காகம் மான்கிட்ட சொல்லுது. மான். அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்துவிடாது. நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாகத்தான் தெரிகிறது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நரி நல்லவங்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மான் சொல்லுது. காகம். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்த்த உடனே முடிவு பண்ணக்கூடாது, காதால் கேட்கும்போதும் முடிவு பண்ணக்கூடாது. ஆனால் தீர விசாரிக்கணும். அப்போ தான் அது உண்மையை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காகம் சொல்லுது. மான். ஐயா,
கருத்து கந்தசாமி பேசியது போதும். ஒரு சிலர் பேசும்போது அதை நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, கருத்து கந்தசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசினதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மான் வந்து காகத்துக்கிட்ட சொல்லுது. வீட்டிற்கு செல், நானும் என் இருப்பிடம் செல்கிறேன், மீண்டும் நாளை சந்திப்போம் மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அவங்கவுங்களுடைய இடத்துக்கு போயிட்டாங்க. நாளைக்கா சந்திக்கலான்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலை நரி மானை சந்திக்கிறது. நரி மானை பார்க்குறதுக்கு காலையிலே வந்துருச்சு. நரி, நண்பனே நலமா? மான், அடடே நரியா, என்ன இவ்வளவு காலையில் என்னை தேடி வந்திருக்கிறாய்? நரி, நண்பனை பார்க்க நேரம் காலம் ஏது? உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. நண்பனை பார்க்குறதுக்கு நேரம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே மானை பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்கிறதா நரி சொல்லுது. மான், ஏன், எனக்கு என்ன, என்னை பார்த்து ஏன் பரிதாபப்படுகிறாய் அப்படின்னு மான் கேட்குது. நரி, உடல் மெலிந்து காணப்படுகிறாயே, சரியான உணவு கிடைக்காததால் கொழு கொழுவென இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டார் போல் இருக்கிறாய். மான் வந்து கொழு கொழுன்னு இருக்குன்னு சொல்லி தான் நரி தந்திரமாக இந்த மாதிரிலாம் வேலை செய்யுது. அதை மெலிஞ்சிருக்கிறையே, சரியான உணவு இல்லை அப்படின்லாம் சொல்லி அதை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். மான், விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறை தான். வானம் பொய்த்ததால் வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறதே. எல்லா விலங்குக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது, உணவு பற்றாக்குறையாக இருக்குது. மழை பெய்யலைன்னா புல் பூண்டு கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் அதுங்க விலங்குகள்லாம் எப்படி பசியாரும்? அதனால் அந்த மாதிரி தான் இருக்குது. வனம் அப்படின்றது காடுகள்லாம் இப்போ என்னவாயிருச்சு, பாலைவனமாக, எந்த செடி கொடியுமே இல்லாத ஒரு பாலைவனமாக மாறிட்டே வருது அப்படின்னு சொல்லி மான் சொல்லுது. நரி, பிற விலங்குகளை பற்றி நமக்கு என்ன கவலை, மற்ற விலங்குகள்லாம் பற்றி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு, என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, வா, அங்கே போனேன்னா நல்ல புல் இருக்கும், நீ அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரி மான் கிட்ட சொல்லுது. மான், நமது நண்பன் காகமும் வரட்டும். ஒரு நண்பரை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்குமே மானுக்கு மனசில்லை. அதனால் நண்பன் காகமும் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மான் சொல்லுது. நரி, காகத்தை மற்றொரு நாள் அங்கே அழைத்து செல்லலாம், இன்று நீ மட்டும் என்னோடு வா. தந்திரமாக என்ன சொல்லுது, காகம் வேண்டாம், இன்னைக்கு நீ மட்டும் வந்துடு அப்படின்னு சொல்லி நரி மானை கூப்பிடுது. மான், சரி, இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறாய், வருகிறேன். ஒரு கருத்தை அதிக தடவை சொல்கிறது தான் அந்த வலியுறுத்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுனால சரி நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மான் சொல்லுது நரிக்கிட்ட. நரி மானை விவசாயி ஒருவனின் விளைச்சல் நிலத்தில் கொண்டு விடுகிறது. நரி என்ன பண்ணுச்சு, தந்திரமா ஒரு விவசாயியோட பயிர் விளையிறக்கூடிய இடத்துல போய் சாப்பிட வச்சிருச்சு மானை. ஆனால் அது நல்லதா? சாதாரணமாக விளைஞ்சிருக்கக்கூடிய புல் பூண்டை தான் சாப்பிட்டு வளரக்கூடியது மான். ஆனால் இந்த நரி என்ன பண்ணுச்சு, விவசாயியோட மேய்ச்சல் நிலத்தில், விவசாயியோட விளைநிலத்தில் போயிட்டு பயிரை சாப்பிட்ற மாதிரி செஞ்சிருச்சு. இது ஒரு நாள் மட்டும் இல்லை, பல நாட்கள் நீடிச்சுட்டே இருக்கு. காகத்துக்கு இந்த விஷயமே தெரியாமல் இருக்கு. விவசாயி தன் விளைச்சலை பாழாக்கும் விலங்கை பிடிக்க முடிவு செய்கிறான். ஒரு பயிர் விளைவிக்கும்பொழுது அந்த பயிர் வந்து நாசமடையுது அப்படின்னும்போது அதை ஏற்றுக்குவாங்களா யாராக இருந்தாலும்? இல்லை. அந்த மாதிரி இது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாக நடந்துட்டுருக்கிறதுனால ஏதோ ஒரு விலங்கு நம்ம பயிரை சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்கே, அப்போ அதை பிடிக்கணும் அப்படிங்கிறத மாதிரி விவசாயி முடிவு பண்ணுறார். அதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு கதையில் பார்க்கலாம்.
அடுத்த நாள் வழக்கம் போல் மான் நரியோடு அந்த வயலுக்கு சென்று பயிரை மேய்கிறது. அந்த நேரத்தில் விவசாயி வருவதை பார்த்தவுடன் தப்பிக்க நினைத்த மான் வேகமாக ஓடும்போது அருகில் இருந்த கம்பி வேலியில் எதிர்பாராமல் சிக்கிக்கொள்கிறது. விவசாயி அடுத்த நாள் காத்துட்ருக்காரு அந்த மானை பிடிக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணுது, வழக்கம் போல் மான் நரியோட அந்த வயலுக்கு வந்து பயிரை மேய்ஞ்சிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் விவசாயியை பார்த்துருச்சு மான். அதனால் தப்பிக்க நினச்சி ஓடும்போது கம்பி வேலியில் மாட்டிக்கிச்சு. இதையறிந்த நரி எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்பு வந்துவிட்டதை நினைத்து மகிழ்ந்தது. மானை அப்படியே தவிக்க விட்டுவிட்டு ஓடிப்போய் அருகிலுள்ள கரும்பு வயலில் மறைந்து கொண்டு நடக்க இருப்பதை கவனித்து கொண்டிருந்தது. இந்த மாதிரிலாம் நடக்கட்டும்னு எதிர்பார்த்துருந்துச்சான் நரி. அதனால் அதுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு, சந்தோஷமாகிருச்சு இந்த நரி. அப்படியே தவிக்க விட்டுட்டு என்ன பண்ணுறச்சு, கரும்பு வயலில் போய் பதுங்கி நின்று நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். காகம், நண்பா நண்பா எங்கே இருக்கிறாய்? காகம் தேடி வருகிறது. என் ஆறுயிர் நண்பா, இங்கேயா இருக்கிறாய்? வேலியில் மாட்டிக்கொண்டாயே, கத்துவதற்கு கூட முடியாத நிலையில் இப்படி கம்பி வேலியில் சிக்கிக்கொண்டாயே. மான் இருக்கிற நிலைமையை பார்த்து காகத்துக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆறுயிர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆமாம், உயிருக்கும் மேலாக ஒருத்தரை மதிக்கும் பொழுது ஆறுயிர் நண்பன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கம்பி வேலியில் மாட்டிகிட்ருக்கிறதுனால கத்த கூட ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையாக இந்த மான் அங்கே மாட்டிகிட்டு இருந்துச்சு. சரி சரி, நீ தப்பித்துக்கொள்ள ஒரு யோசனை சொல்கிறேன். விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு. விவசாயி உன்னை வேலியிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா 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 என்று குரல் கொடுக்கிறேன். உடனே தப்பித்து விடு. இவங்க யோசனை சொல்கிறாங்க. காகம் வந்து யோசனை சொல்லுது. கம்பி வேலியில் மாட்டிக்கிட்டு கீழே விழுந்துச்சு இல்லையா, அசையாமல் அப்படியே இருந்தேன்னா விவசாயி உன்னை கம்பி வேலியிலிருந்து விடுவிப்பார். அந்த நேரம் பார்த்து நான் வந்து கா 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 அப்படின்னு சொல்லி சத்தமிடுறேன். அப்போ நீ தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி காகம் மான்கிட்ட சொல்லுது. அடுத்த பாருங்க, நரி தப்பிச்சிச்சு. ஆனால் மான் இந்த கம்பி வேலியில் மாட்டிக்கிச்சு. தேடி வந்த காகம் மான் மாட்டிகிட்ருக்கிறத பார்த்த உடனே யோசனையை சொல்லிடுச்சு. விவசாயி, ஓ மானா, நீ தான் இத்தனை நாளாக என் பயிரை நாசப்படுத்தினாயா? இன்று வேலியில் மாட்டிக்கொண்டாய் என்று கூறியவாறே மானை பிடிக்க வருகிறான். ஓ, இறந்து விட்டது போல் இருக்கிறதே. சரி, வேலியிலிருந்து மானை விடுவித்து வீட்டிற்கு எடுத்து செல்வோம் என்று சொல்லிக்கொண்டே வேலியிலிருந்து மானை விடுவிக்கிறான். காகம் சொல்லுச்சு இல்லையா, நீ இறந்தது மாதிரி நடி அப்படின்னு சொல்லிட்டு காகம் சொல்லியிருந்தது. அதே மாதிரி இந்த மானும் இருந்துச்சு. விவசாயி இந்த மானை நோக்கி வந்துட்டுருக்கும்போது, ஓ இருந்து தான் போயிட்டுருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மானை விடுவிக்கிறதுக்கான வேலையில் ஈடுபடுறார். அப்போது காகம் கரைகிறது. அதுவரை இறந்தவாறு நடித்து கொண்டிருந்த மான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிர் பிழைத்தால் போதும் என துள்ளிப்பாய்ந்து வேகமாக ஓடியது. அவ்வளோ நேரம் அப்படியே இருந்தது மாதிரியே இருந்துச்சு. விவசாயி அதை விடுவிச்ச உடனே காகம் சத்தம் எழுப்புச்சு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே மான் வேகமாக அந்த இடத்துல இருந்து துள்ளி குதித்து ஓடி போயிடுச்சின்னு சொல்கிறாங்க. இந்த கண் இமைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க இல்லையா, நம் கண் இமைக்குது இல்லையா, அந்த நொடி, அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாரவே வேகமாக போயிடுச்சு மான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விவசாயி, அடடே, மான் என்னை ஏமாற்றி விட்டதே.
அது பயிரை மேய்ஞ்சிருச்சு, அதனால் அது தாண்டும்போது இறந்துட்டா மாதிரி இருந்துச்சு, கம்பி வேலி தாண்டும்போது இறந்துட்டா மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் சமைக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோமே. ஆனால் இந்த மான் என்ன பண்ணிருச்சு, நம்மளை ஏமாத்திருச்சே அப்படின்னு சொல்லி விவசாயி நினைக்கிறார். ஏமாற்றி விட்டதே அப்படின்னு சொல்லி நினச்சது மட்டும் இல்லாமல் தன் நீண்ட தடியை எடுத்து ஓடும் மானை நோக்கி வேகமாக வீசுகிறான். அந்த தடி பதுங்கி இருந்த நரியின் மேல் பட்டு நரி மயங்கி கீழே விழுகிறது. விவசாயி ஏமாந்து போகிறான். மானை அடிக்கிறதுக்கு தடி கொண்டு வந்தார் விவசாயி. ஆனால் அந்த மான் தப்பிச்சு போயிட்டுச்சு, ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த ஓடக்கூடிய மான் மேலே வீசுறதுக்காக அவர் அந்த தடியை எடுத்து போடுறார். ஆனால் மான் வேகமாக ஓடிட்டதுனால அந்த தடியும் திசை மாறி நரி பதுங்கியிருந்த இடத்துல விழுந்துச்சு. அது நரி மேலேயும் பட்டுருச்சு. தடி வேகமாக வந்து விழுந்தப்போ என்ன ஆயிடுச்சான், நரி மயங்கி கீழே விழுந்துச்சு. ஆனால் இந்த விவசாயிக்கு மான் கிடைக்கல அப்படிங்கிற ஏமாற்றம் இருந்துச்சு. சிறிது நேரத்திற்கு பின் மயக்கம் தெளிந்து எழுந்த நரியிடம் கொஞ்ச நேரம் கழித்த உடனே என்ன ஆயிடுச்சா, நரிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் காகம் நரிகிட்ட பேசுது. காகம், நரியே, உன் வஞ்சக எண்ணம் உனக்கே கேடாக முடிந்தது. நம்பினவர்களுக்கு என்றும் துரோகம் செய்யாதே. நரியே, உன்னோட வஞ்சக எண்ணம் என்னது? மானை யாராச்சும் இந்த மாதிரி தாக்குவாங்க, இல்லாட்டா அதை நம்ம அடித்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி தான் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டியா நீ? உன்னோட எண்ணம் இந்த மாதிரி உனக்கே கேடாக வந்துருச்சு பாரு. எப்பயுமே நம்பினவங்களுக்கு துரோகம் பண்ணாத அப்படின்னு சொல்லி காகம் நரிக்கிட்ட சொல்லிச்சு. நரி, வெட்கி தலை குனிந்தவாறே, மன்னித்து விடு நண்பா, இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன். நரிக்கு ஒரு அவமானம் மாதிரி நடந்துச்சு. ஒரு தலைகுனிவு ஏற்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு இல்லையா? அதனால் மன்னித்து விடு நண்பா அப்படின்னு சொல்லி நரி காகத்துக்கிட்ட கேட்டுக்குது. இனிமேல் நான் அந்த மாதிரி நடந்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி நரி காகத்துக்கிட்ட சொல்லு. காகம், தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும், நண்பர்களோடு உண்மை அன்புடன் பழக வேண்டும். காகம் நரிக்கிட்ட சொல்லுது, தன்னை போல் பிறரை நேசிக்கணும். நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கணும். உண்மையோட அன்பாக அடுத்தவங்கக்கிட்ட பழகணும் அப்படிங்கிறத விஷயத்த காகம் நரிக்கிட்ட சொல்லுது. நீதி, ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். மானுக்கு ஒரு ஆபத்து நேர்ந்த நேரத்தில் காகம்தான் வந்து மானை காப்பாற்றுறதுக்கான யோசனையை சொல்லுச்சு. அப்போது ஆபத்தில் யார் உதவுறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பன். ஆபத்து காலத்தில் விட்டுட்டு நரி போல் ஓடிடணுமா? இல்லை. ஆபத்து நேர்ந்துட்டாலும் அதை எப்படி நாம் மீண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுடைய நண்பர்கள் யோசனை மூலமாகவோ இல்லை அவங்களோட செயல்கள் மூலமாகவோ செய்யணும். அதுதான் நல்ல பழக்கமும் கூட. கதை மூலமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தீய நட்பு கேடாய் விளையும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் சொல்ல வராங்க. வஞ்சக எண்ணம் கொண்ட நரி அதனுடைய நட்பை மான் நம்பி ஏமாந்துச்சு. இந்த மாதிரி இல்லாமல் தீயவர்களோடு நட்பு கொள்ளுதல் கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பாடம் மூலமாக நமக்கு சொல்ல வராங்க. Thanks for watching and subscribing my channel. Thank you.